துரும்ப கூட அசைக்க முடியலன்னா அப்புறம் நீ என்ன மயிருக்கு சூப்பர் ஸ்டார் நான் கேட்குறேன். 73 வயசுல கூட உன்னை சூப்பர் ஸ்டாரா பார்த்து கொண்டாடி மகிழ்ற இந்த மக்களுக்காக உன்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியலன்னா அப்புறம் நீ என்ன மயிருக்கு சூப்பர் ஸ்டார் நான் கேட்குறேன். சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சொன்னதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சுல உங்களுக்கு, அவர் தானே உண்மையாலுமே சூப்பர் ஸ்டார். படத்துலையும் சூப்பர் ஸ்டார், களத்துலையும் சூப்பர் ஸ்டார். இறங்கினாரு, அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணாரு, 2 வருஷம் நின்னாரு, எத்தனை அழுத்தங்கள் எத்தனை பிரச்சனை எல்லாத்தையும் அப்படி ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டு சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளில வரும்போது சிரிச்சுக்கிட்டே கையை காய்ச்சிட்டு தில்லா தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கேருந்தே ஆரம்பிச்சுட்டு வந்த தளபதி எங்கேயோ இருந்தோ வந்து கர்நாடகாவில் குடியேறி அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி அவங்கள மொத்தமாக அழிச்ச நீ எங்கே? உன்னை போய் சப்போர்ட் பண்ண ஆதவர்ஜினா மேடம் எனக்கு காண்டு தான் ஆகுது, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் ஏங்க இவனை பற்றிலாம் பேசி தேவையில்லாமல், இது தேவையில்லாத வேலை எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆளு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேச போய் இப்போ இது பாருங்க ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன விஷயத்த மீடியாவில் பேசணும்? 10 ரூபா பாலாஜி எங்கள் சிபிஐயில் போயிருக்காரு. அதை பற்றி ஏதாவது சேனலில் பார்த்தீங்களா? பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் விஜயவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி கிளம்புனாருனோ அன்னிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போனார், கத்திரிக்காய் பார்த்தாங்க, அங்கே ஆதவர்ஜினா பேக்கில் சாராயம் இருந்துச்சு, அதனால ஃப்ளைட்டு ஒரு 40 நிமிஷம் டிலே 50 நிமிஷம் டிலே, ஹோட்டல் அமித்ஷா வீட்டு பக்கத்தில் இருக்கு, அமித்ஷா பார்க்க போயிருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் 24/7 ஃபிளாஷ் நியூஸ். செந்தில் பாலாஜி இன்னைக்கு சிபிஐ ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அதை பற்றி ஒரு மீடியாவில் நியூஸ் கிடையாது, அதை பற்றி ஒரு எச்சக்கலை புறம்போக்குங்க பேசலை. அதுக்கு பதிலாக இன்னைக்கு இந்த ஆள் ஒரு ட்வீட்டை போட விட்டு ஒரு அறிக்கையை போட விட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கு.